ஐயா, இவ்வளவு தங்க காசை மண்ணுக்குள்ள போச்சு வச்சிருக்காங்களே, இது யாரோட வேலையா இருக்கும்? கண்டிப்பா தங்க வெட்ட ரம்யா கிருஷ்ண வேலையா தான் இருக்கும். என்னையா விவரம் கட்டத்தனமா பேசிக்கிட்டு, எங்க தாத்தா தங்க மரம் வளரும்னு தங்கத்தை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சார். மரம் வளர்றதுக்குள்ள இந்த மடையை தோண்டி எடுத்திருக்கான். தங்கம் எனக்கு தான் சொந்தம். செந்தாமரை, தங்கம் எனக்கு தான் சொந்தம். என் மாமன் பொண்ணு நான் தான் பரிசம் போட்டுக்கிறேன். அமைக்கலான்னு பாக்குறியா? சொருப்பால் அடிப்பேன். நான் உன் மாமன் பொண்ணு தங்கத்தை சொல்ல, மண்ணுக்குள்ள புதைச்ச தங்கத்தை சொன்னேன். போது நித்யா, யாருக்காதனையா பூசுற? உங்க தாத்தா தங்கத்தை போச்சு வச்சா தங்க மரம் வளருமா? இதுல என்னையா சந்தேகம்? எங்க தாத்தா அங்கங்க பணத்தை புதைச்சு வச்சனால்தான் இன்னைக்கு ஊரெல்லாம் பணமரமா வளர்ந்து நிக்குது. அப்பனுக்கு ஆண்டிப்பட்டியில கல்யாணம் ஆச்சா, ஆத்தாளுக்கு அரசம்பட்டியில கல்யாணம் ஆச்சா? அந்த மாதிரி இல்லையா இருக்கு நீ சொல்றது? நல்லா சொன்னையா. அடுத்தவங்க ஆசுக்கு ஆட்டைய போறதுனா சில பேத்துக்கு அல்வா திங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். என்னையா வளவலன்னு பேசிக்கிட்டு, மண்ணுக்குள்ள எது கிடைச்சாலும் அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். போன வாரம் எங்க ஆயா செத்து போச்சு, மண்ணுக்குள்ளதான் போச்சு வச்சான். அதுக்கே எங்க ஆயா என்ன அரசாங்கத்துக்கு சொந்தம்? என்ன ஆளாளுக்கு அரசாங்கத்துக்கு சொந்தம் பேசிட்டு இருக்கீங்க? அரசாங்கம் என்ன நம்ம ஊர்ல வந்து பொண்ணு எடுத்துட்டா இல்ல நாம தான் அரசாங்கத்துக்கு பொண்ணு கட்டி கொடுத்துமா? அரசாங்கத்துக்கு சொந்தம் பேசிக்கிட்டு இதுக்கு எதுக்கே கச்சகச்சன்னு சண்டை போட்டுட்டு பேசாம அதை எடுத்த இடத்துல புதைச்சிடுவோம். என்னைய அறிய கட்ட தர்மா பேசுற? நம்ம ஜாதி வழக்கப்படி பதிக்க கூடாது. எவனாவது ஒரு லிட்டர் கிருஷ்ணா எடுத்துவாங்க. இந்த கர்மாந்திர முச்சோல அப்படியே போட்டு கொடுத்துறான். ஏன்டா நாய, நாங்க எத்த பத்தி பேசுகிறோம், நீங்க எந்த பத்தி பேசுகிறோம்? இந்த தங்க காசு ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? இந்த காசை வச்சு ஒரு வெத்தலை பாக்கு வாங்க முடியுமா இல்ல பாக்கு வெத்தலை தான் வாங்க முடியுமா? அதை எப்படி வாங்க முடியும்? அந்த காசு செல்லாதியா? என்ன சொன்னீங்க? இந்த காசு செல்லா? எல்லாரும் இந்த காசு செல்லாதுன்ட்டாங்க. அதனால இத நீயே வச்சுக்கமா. அநியாயமா இருக்குது. எல்லா காசையும் எடுத்து பையன்கிட்ட கொடுக்குறீங்க. இந்த கிணறு யாரோடது? இதே வாங்கிதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த காசு செல்லாதுன்னு நீங்க. அதனால்தான் என் பையன் செல்லா கிட்ட கொடுத்துட்டேன். நீ வச்சுக்கடா என் ராசா. புதையல் படிச்ச விஷயத்த போலீஸுக்கு சொன்னதால நம்ம அப்பா ஆத்தால அந்த பெரிய பொண்ணை குத்திட்டாங்க. நல்லா குத்திட்டு புரிய அந்த பெரிய பொண்ணை தட்டி எழுப்பிட்டாண்டா. அதிக கவலைப்படுற, நம்ம மணிக்கால பொங்கல் வாங்கி குத்தா எழுந்திருச்ச புலி துண்டு தூங்கிடா. நான் புலின்னு சொன்னது என்னடா? நம்ம அப்பா அத்தால கொலை பண்ண அந்த பெரிய பொண்ணை குத்தாம விட மாட்டேன். பள்ளியார குத்துறான்னு வீரவாசனம் பேசிட்டு வந்து இப்படி குத்துற வேண்டாம். இப்படி குத்தட்டா? அப்பா தால கொலை பண்ணவன கத்தியால குத்துவான்னு பார்த்தா அவன் கூட சேர்ந்து டப்பான் குத்து குத்திருக்கிறியா? அவனை கத்தியால குத்திட்டு என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா? அவனை இந்த குத்து குத்துனதுக்கு ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் என்ன மடக்கி மடக்கி குத்துவான். நான் இப்பவே காட்டுக்கு போறேன். இந்த மம்முட்டியான யாராவது பார்க்கணும்னு நினைச்சா காட்டுக்கு வந்து பாருங்க. முதுமலை காடா, சத்தியமங்கலம் காடா, மாங்காடு எப்படி வருது? 66B பஸ் பிடிச்சீங்கன்னா நேரம் அங்கே கொண்டு வந்து விட்டுருவான். நீ எப்படி போற? பஸ் காசு இல்ல, நடந்து தான் போறேன். எங்களை விட்டு போவோம் வாங்க. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, மம்பட்டி என் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. என்னண்ணே உன் பேர சொன்ன புலி ஒதுங்குன கொஞ்சம் கூட நவராம அதான் நிக்குது. டேய், அது கைட்டு புலியா இருக்குண்டா, அதான் காது கேட்கல. இப்ப கிட்ட போய் சொல்றான். மம்பட்டி என் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. புலி அடிச்சு. அது ஒரிஜினல் புலி இல்லடா, இடிச்ச புலி. புலி வேஷம் போட்டு வந்து அடிச்சுட்டாரு. ஊருக்குள்ள நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மள காட்டுக்குள்ள ஓட விட்டாங்களே அந்த பணக்கார நாய்ங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது. அவனுங்க என்ன 1 2 3 சொல்லி ஓட விட்ட மாதிரி பேசுற. வெறுங்கையில குத்துறதுக்கே காட்டுக்கு ஓடியான்ட்ட. கத்தியில குத்தினா எங்க ஓடி போய் வச்சிருப்பியா? நம்ம லட்சியம் நிறைவேற வரைக்கும் நாம எல்லாரும் ஒன்னா தான் இருக்கணும். எங்க போனாலும் ஒன்னா தான் போகணும். ஏம்பா என்னப்பா உங்க ரோதனையா போச்சு? எங்க போனாலும் ஒன்னா போனான்ற. நான் ஏதாவது அவசரம் போவேன், அச்சிங்கமா எல்லாரும் ஒன்னா வரீங்களா? நான் இதை சொல்லல. நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் ஒன்னா தான் செய்யணும்னு சொன்னேன். சாபூத்ரி காட்டுல என்ன நம்ம கண்ணாமூச்சியா விளையாடுறோம்? சாபூத்திரி போடுற, ஒழுங்கா சத்தியம் பண்ணுங்கடா.
லட்சியம் லட்சியம்ன்றிய அப்படி என்னதான் உன் லட்சியம்? அட நாய்க்கு நாத்தனார் புள்ள ஊர்ல 3 வேளை ஒழுங்கா சோறு துண்ணுதல்ல, அது இவரால பொறுக்க முடியல. நம்மள காட்டுக்கு கூட்டிட்டு வந்து கொலை பண்ணி போடணும், அதான் ஒரு லட்சியம். டேய், மம்முட்டியோட வேலை என்ன? மலையாள படத்துல நடிக்கிறது. நான் அந்த மம்முட்டியை சொல்ல, இந்த மம்முட்டியோட வேலை என்ன தெரியுமா? மேட்ல இருக்க மண்ணை தூக்கி பள்ளத்துல போடுறது. அதே மாதிரிதானா இருக்கிறவன்ட்ட புடிங்க, இல்லாதவன்ட்ட கொடுக்க போறேன். டேய், வந்துகிட்டு இந்த மரத்துக்கிட்ட ஒளிஞ்சு அசிங்கமா கேட்பேன். இது அம்மாதான் 20 வருஷம் கழிச்சு இந்த மரம் தான்டா. அப்ப 20 வருஷம் கழிச்சு வந்து ஒழிச்சுக்கலாமா? என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா? இப்போ ஒழுங்கு மரியாதை கொடுக்க போறியா இல்லையா? ஐயா 50 ரூபாயா இருக்கு. உங்ககிட்ட எவ்வளோடா இருக்கு? என்கிட்ட சல்லி காசு கூட இல்லைங்க. அப்ப புடி. அண்ணே, இருக்கப்பட்டவங்கிட்ட இருந்து பிடிங்க, இல்லாதப்பட்டவங்கிட்ட குடுத்துட்டீங்க. இப்ப இவன் இல்லாதப்பட்டவன் ஆயிட்டானே. அப்படியா? கூட இந்த புடி. அண்ணே, இப்ப இவன் இருக்கப்பட்டவன் ஆயிட்டான், அவன் இல்லாதப்பட்டவன் ஆயிட்டானே. அப்படியா? இந்த புடி. இப்ப அவன் இருக்கப்பட்டவன் ஆயிட்டான், இவன் இல்லாதப்பட்டவன் ஆயிட்டானே. கொண்டா இந்த. அண்ணே, இப்ப இந்த கர்மேந்திர புத்தன் இருக்கப்பட்டவன் ஆயிட்டான், அவன் இல்லாதவன் ஆயிட்டானே. டேய், நில்லு. நில்லு. எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? இந்த புடி. அண்ணே, இப்ப இவனும் இருக்கப்பட்டவன் ஆயிட்டான், இவனும் இருக்கப்பட்டவன் ஆயிட்டான், இந்த தனியும் புத்தன் இல்லாதவன் ஆயிட்டானே. அப்படியா? கொண்டா புடி. அண்ணே, இப்ப இவனும் இருக்கப்பட்டவன் ஆயிட்டான், அவனும் இருக்கப்பட்டவன் ஆயிட்டான், இந்த கர்மேந்திர புத்தனுக்கு ஒண்ணு இல்லையா? அப்படியா? கொண்டா புடி. அண்ணே, இவன் இல்லாதவன் ஆயிட்டானே. டேய், நில்லுடா. எவ்வளவு பணம் வச்சிருக்க? கொண்டா. இந்த. ஐயோ, அவன் இல்லாதவன் ஆயிட்டானே. கொண்டா. இந்த. ஐயோ, இந்த கர்மேந்திர புத்தன் இல்லாதவன் டேய், நில்லுடா. கொண்டா. இந்த. டேய், நில்லுடா. கொண்டா. ஆயிட்டானே. இந்த. ஐயோ, அவன் இல்லாதவன் ஆயிட்டானே. கொண்டா. இந்த. ஐயோ, அவன் இல்லாதவன் ஆயிட்டானே. டேய், கொண்டா. இந்த. ஐயோ, அவன் இல்லாதவன் ஆயிட்டானே. டேய், கொண்டா. ஐயோ, இவன் இல்லாதவன் ஆயிட்டானே. டேய், கொண்டா. ஐயோ, இவன் இல்லாதவன் ஆயிட்டானே. கொண்டா. ஐயோ, இவனுக்கு இல்லையே. புடிங்க குடுக்குறான்னு பெரிய புடிங்கியாட்டா. வேலைக்கு போற எல்லாரையும் நிறுத்தி வச்சு சும்மா வெறுப்பேற்றியா? என்ன இருக்கிறவங்க கையில புடிங்க, இல்லாதவங்க கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, நான் இவங்க இருக்கிறத புடிங்க இவனுக்கு கொடுத்துட்டேனே. இப்ப இவன் இல்லாதவன் ஆயிடுவானடா. நான் இன்னும் சாதாரண ஆளா? 2 பேருக்கு இருக்குது இல்ல? என்னடா சொல்ற? ஆமாண்ணா, இவனுக்கு எய்ஸ் இருந்தது, வச்சுக்கினா கொடுக்க மாட்டேன்னா இதுல குத்தி எடுத்து இவனுக்கு கொடுத்துட்டான். இப்ப 2 பேருக்கு இருக்குது இல்ல? சாபாஷ்டா, நம்ம லட்சியத்தை காப்பாத்திட்ட. வாங்க போலாம். மம்முட்டியா எங்க இருக்கான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் ஏன் போலீஸ்க்கு சொல்ல மாட்டேன்? சொன்ன நீ புடிச்சுக்கீங்க. அப்படிதான் அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும். அப்படின்னு யார் சொன்னா? இப்போ நீதானடா சொன்ன. நான் தான் சொன்னேன், உனக்கு யார் சொன்னா? நீங்க பண்ணிக்கிட்ட இருந்து பான்பரா வாங்கி போட்டவனே என்ன பைத்தியக்காரனாக்க. ஏய், மரியாதையா சொல்லு, மம்முட்டியா எங்க இருக்கா? சொல்ற அதோ அங்க மலை இருக்குது, தெரியுதா? நல்லாவே தெரியுது. உனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல. கொஞ்சம் தூக்கி காட்டு. ஏய், ஒரு ரிங்கர்ல என் ஃபிங்கரை வைக்க போலீஸ்காரங்கிட்டே விளையாடியா? ஏய், இப்ப மரியாதையா மலையூர் மம்முட்டியா எங்க இருக்கான்னு சொல்லிடுங்க. சொன்னா அவன் தலைக்கு 1 லட்சம் ரூபாய் எங்களுக்கு தருவீங்களா? அவன் தலைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு நான் என்ன சும்பையாடா சொட்டிக்கோ போ. 1 ரூபாய் ஷாம்பு தரேன், வாங்கி தலைக்கு போட்டுக்கோ. விஜய்க்கு எறும்பு கடிச்சுதா விஜயகாந்த் ஐயோன்னு கத்துனாரா? அந்த மாதிரி இருக்குல்ல நீங்க சொல்றது. நீங்க கொடுக்கிற 1 ரூபாய் ஷாம்புக்கு எங்க உயிரை பதவி வைக்க சொல்றீங்களா? ஏய், 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 ஏன் போலீஸ் பயந்து சாகு? நாங்க உங்க எதிரி, உங்க நண்பர். ஐ மீன் யுவர் ஃப்ரெண்ட். அப்படியாடா? அப்ப ஒரு கோழி பிரியாணி வாங்கிக்கிறா மச்சான். குறமாசத்துல பிறந்த குள்ளவாத்து போலீஸ் கிட்டே கோட்டும் கோழி பிரியாணி கேக்குறியா? ஓ கோமணத்தை கழட்டி கோழிக்கு போட்டு வந்தா. கோழிக்கு என் சைஸ் பத்துமா? பத்தலடா, அம்மனை கட்டையா சுத்தட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள மம்முட்டியா எங்க இருக்கான்னு மரியாதையா சொல்லிடுங்க. சார், 5 நிமிஷம் ரொம்ப கம்மியா இருக்கு, 10 நிமிஷம் கொடுங்க சார். அப்படி 10 நிமிஷம் டைம் கேட்டு அதுக்குள்ள சொல்லிடு. அப்பவும் சொல்ல மாட்டேன். அப்புறம் எதுக்குடா டைம் கேட்ட? சும்மா டைம் பாசிக்கிட்டா. நீங்க சொல்லாட்டி விடியறதுக்குள்ள மம்முட்டி அணி அவன் தம்பி எப்படி பண்ணா? தம்பியான பிடிக்கிறியோ இல்லையோ, அவன் தம்பியா பிடிப்ப. சொர்ணா வீட்டுக்கு நாளைக்கு நீங்க போவாதீங்க. ஏன்னா போலீஸ் உங்களை வலை வீசி தேடிட்டு இருக்கு. என்னதான் வளவி சித்தேன்னாலும் போலீஸ் கல்ல மண்ணை தூவிட்டு சொர்ணா வீட்டுக்கு போற வந்தாண்டா இந்த மயிலாப்பூர் மம்முட்டியா. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா போலீஸ்காரங்க கல்ல மண்ண தூவ முடியாது. ஏன்டா? ஏன்னா சொர்ணா வீட்டு வாசல்ல இருந்த மண் ரோட மாத்திட்டு சிமெண்ட் ரோடு போட்டாங்க. அப்புறம் எப்படி மண்ணை எடுத்து போலீஸ்காரல தூவ? இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதா ஆத்தோத்துல இருக்க மண் எடுத்து ரெடியா வச்சு. இது மண்ணு இல்ல, மண்டையும் போட்ட சாணி.
மணி எஸ் அப்சல்யூட்லி. என்ன இட்லி? நாய்க்கு போட்ட 4 இட்லி அத்த துண்ணுட்டு தான் இந்த நாய் வந்து இப்படி புலம்புது. ஆமா, நாளைக்கு நீ சொர்ணா வீட்டுக்கு போகும்போது போலீஸ் அங்க நின்னுட்டு இருந்தா வாடகைக்கு 4 சேர் வாங்கி போடு, உட்கார்ந்துப்பாங்க. முட்டா, நான் ஊருக்குள்ள வரலாமா வேணாமான்னு யாராவது போய் கொடியேற்றி சிக்னல் கொடுங்க. ஏப்பா, எல்லாரும் கொடியேற்றி சாக்லேட் தானே கொடுப்பாங்க, நீ என்னவோ சிக்னல் கொடுன்ற. குழந்தைங்களை போயிடாது. நீதான் வேலை செய்ய மாட்டேன்ற, உன் மூளை கூட வேலை செய்ய மாட்டேன்றா. இவன் என்ன கொடியேற்றி தினத்துக்கா கொடியேற்ற சொன்னான்? டேய், ஊருக்குள்ள போய் போலீஸ் தர மாட்டான், இல்லனா சேப்பு துணி காய்ச்சி சிக்னல் கொடு. போடா. சரிங்க. டேய், சிக்னல் கிடைச்சிருச்சு. ஊருக்குள்ள போலீஸ் நடமாட்டம் இல்ல போல இருக்கு. வாங்க, தைரியமா உள்ள போலாம். டேய் மண்டையா, என்ற பொண்டாட்டி வீட்டுல உட்காந்து பாரதி ராஜா ஹீரோயின் மாதிரி ஜாக்கெட் போடாம வெத்தோட போட சுத்திட்டு இருக்கா. நீ என்றானா அதை கையில புடிச்சு ஆட்டிட்டு இருக்க. குர்ரானா, நீங்க என்ன போலீஸா? இல்ல, இன்ஸ்பெக்டர். நல்ல வேலை, நான் போலீஸான்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். என்னடா? ஆமா சார், போலீஸ் நடமாட்டம் இல்லன்னா மம்முட்டி இங்க வரேன்னு சொன்னா, அதான் சிக்னல் கொடுத்துட்டு காத்து நிக்கிறேன். அப்போ மம்முட்டியா இங்க வரா, அப்படித்தானே? அப்ப இல்ல, அப்பா இப்ப இங்க வர. அங்க பாருங்க. ஏண்டா, போலீஸ் கிளீஸ் எதுவும் இல்லையே? போலீஸா? அந்த மாதிரி எல்லாம் ஒரு பயில இல்ல, இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் இருக்காரு. மம்முட்டியா, ஓடாத, ஓட உன்னை சுற்றுவேன். மம்முட்டியா, போலீஸ்காரன் சுட்டுவாங்க, நீ பாட்டுக்கு நடந்து வர. அவன் ஓடனா சுற்றுவாங்கிறா, அதான் நடந்து வந்துட்டு இருக்கான். உன்ன மாதிரி பாத்ரூம் தாப்பால் போட்ட துப்பாக்கி வச்சிடலாங்க, ஒரிஜினல் துப்பாக்கி வச்சுக்கிறான். சுட்டா செத்துருவான். என்னடா? சரிண்டா, ஊருக்கெல்லாம் அள்ளி கொடுத்த, உனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, அதானே? இந்தா ஓடு. மம்முட்டியா, you are under arrest. சார், நான் மம்டியா இல்ல, கீழே நிக்கிறான் அவன் தான் மம்டியா. நான் ஊமைய. சார், ஊமை அப்படி பேசுவான். இதுல இருந்து அவன் போய் சொல்றான் தெரியுதுல, அவன் தான் மம்முட்டியா அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. பரப்பு போலீஸ் கிட்டே போய் சொல்றீங்க, போர்வையை துப்பாக்கி வச்சிருக்க நீ தான்டா மம்முட்டியா? சார், ஒரு தீவிரவாதியை தேடி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹேட்ஸ் ஆஃப். பாடா மம்டியா, ஊருக்கெல்லாம் இப்படி குத்த, எனக்கு இப்படி குத்திட்டியே. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, மம்பட்டி என் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு.